அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் நாளைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. கடந்த ஒரு வார காலமாகவே இருந்த மிகப்பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபிக்கணும். 107 இடங்கள்ல நம்ம விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. 108 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காரு. ஒரு இடம் அவர் ராஜினாமா செய்தாருன்னா 107 இடங்களா இருக்கும். ஸோ இந்த இடத்துல யார் அந்த இடத்த ஃபில் பண்ணி இவரை யார் முதலமைச்சராக அரியணை ஏற்றுவாங்க அப்படின்ற இந்த ஒரு கொஷின்ஸ் எல்லாருடைய மனதிலையும் இருந்தது. விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில் இன்னைக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. எந்த விதத்தில் பெரும்பான்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா, கேட்டால் நீங்களே சாக்காயிருவீங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி உதறி விட்டு வெளியில் வந்தாங்க. அதன் பிறகு இந்த இடத்துல வர்றதுக்கு முனைப்போடு இருந்தது யார் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கட்டத்தில் அவங்களும் பின்வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் கட்சியிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மதச்சார்பற்ற கூட்டணி தான் எங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி மதத்தை வச்சு செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட என்டிஏ கூட்டணி மாதிரியான கட்சிகளில் இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களை ஒரு மாதிரியான விமர்சனம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சிபி நிர்மல்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த இடத்துல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் வெளியே வந்திருக்கு. சிபிஐ, சிபிஐஎம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதேமாதிரி இந்தியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான 3 கட்சிகள் வெளியே வந்திருக்கு. 3மே 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் 6 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு 5, மொத்தமாக பார்த்தோம்னா இப்போ 118 இடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய்க்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போது ஆளுநர் அவர்களை சந்தித்து நான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டேன். எனக்கு நாளைக்கு முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஐ கட்சி அதேமாதிரி சிபிஐஎம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி நேற்று விசிக கட்சியை சேர்ந்த தொல் திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை தான் நானும் எடுப்பேன். அவர்கள் சொன்ன பிறகு என்னுடைய முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி முடிவு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தொல் திருமாவளவனும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தெரியுது. இந்த இடத்துல இந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நாங்கள் இந்த பாஜக மாதிரினா இந்த பாசிச கட்சிகள் உள்ளே வரக்கூடாது. அவங்க உள்ளே ஆட்சி பண்ணக்கூடாது. இப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கணும்னா நேரடியாக கவர்னர் ஆட்சி வரும். ஆளுநர் ஆட்சி வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக தமிழ்நாட்டை ஆளுவாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட இந்த இவங்களாம் உள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரியான பாசிச கட்சிகள் உள்ளே வரக்கூடாது. அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒருமித்த கருத்தோட ஒருமித்த முடிவு எடுத்திருக்கோம். அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னா நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் முடிவெடுத்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியாக இருக்கட்டும், எங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருமே முடிவெடுத்து பாஜகவை உள்ளே வரக்கூடாது என தான் இந்த கூட்டணி வச்சுருக்கோம். மற்றபடி விஜய் கட்சி ஏதாவது தப்பு பண்ணுறாங்க, அரசில் பிழை இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் திமுகவோடு சேர்ந்து எதிர்கட்சியாக நின்று போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதரவு மட்டும்தான் கொடுக்குறாங்களாம். மற்றபடி எதிர்ப்புலாம் கிடையாது. ஆதரவு மட்டும் கொடுப்போம். ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா எதிர்க்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு சில கொள்கைகளோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க ஆதரவு அப்படின்ற கொடுத்துருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது எப்படியோ நாளைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க